So hey guys, it's JK and நீங்க பார்த்துக்கிறது Idiotic JK Tech and இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நாம இன்னைக்கு கேமிங் நியூஸ் பத்தி பேச போறோம். ஸோ பேசிக்கலி இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே கேமிங்காக இருக்க போது மேபி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நார்மல் டெக் நியூஸை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இந்த கான்செப்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லிவிடுங்க. என் பேர் ஜேகே, நான் அப்பயே சொல்லிட்டேன். பட் இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சொன்னீங்க, நின்று பேசாதீங்க உக்காஞ்சன் பேசுங்கன்னு. ஸோ இந்த செட்டப்பை ரிக் பண்ணியிருக்கேன். ஒரு வாரமாக பண்ணின்னு எதோ ட்ரை பண்ணின்னு இருந்தேன். ஸோ இப்போ ஒரு ஹவராக ஏதாச்சும் பண்ணிடலான்னு பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிச்சின்னு இதை கமெண்ட் பண்ணி சொல்லிவிடுங்க. என்னோட மூஞ்சி எல்லாமே வேர்வையாக இருந்தால் சாரி காய்ஸ். லைக் இப்போ தான் உக்காஞ்ச எடிட்டிங்குக்கு அப்ரேட்டு இதெல்லாம் மூவ் பண்ணி லைட்டிங் ஒருத்தனே திருப்பி போய் கேமரா கிட்ட செட் பண்ணி பார்க்கறதெல்லாம் டைம் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கான கேமிங் நியூஸ் பற்றி பேசிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா FAUG, PUBG அண்ட் உங்களுக்கு டிஸ்னியோட வாய்ட்னு ஒரு கம்பெனி பற்றி நியூஸ் இருக்குது. அதான பிறகு PUBGயோட இந்தியாவில் ஆப்ரேஷன்ஸோட மெயின் கீ பாயிண்ட்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி பேச போகலாம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னா PUBG பற்றி. எதுக்கு PUBG பற்றினா PUBG இந்தியான நியூ ட்ரீசரும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா PUBG பேசிக்கலி இந்தியாக்கே ஒரு புது வெர்ஷன் ஆஃப் கேமை கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டு சொல்லிட போகிறேன். 5 ரூல்ஸ் இவங்க என்ன ஃபாலோ பண்ண போகிறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் ஆக போகுது. இதில் இருந்து அது எப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு ரூலில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஒரு வெப்சைட் பற்றி தான் இன்னைக்கு நான் நியூஸை பேச போகிறோம். இப்போ டேப்னு ஒரு கேமிங் ஸ்டோர் இருக்குது. அப்படின்னா நார்மல் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற ஆப் ஸ்டோர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு PUBGயோட ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. பட் இப்போ நீங்கள் பிளே ஸ்டோர் அஃபிஷியலாக PUBG லான்ச் பண்ணுவாங்களே, அங்கே போய் பார்த்தா உங்களுக்கு PUBG இந்தியாவோட ப்ரீ ரெஜிஸ்டர் ஒன்றுமே இல்லை. இது எதுக்கு ஒரு பெரிய பிக் நியூஸ் கான்ட்ரவர்ஷியல்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டேப் பார்த்தீங்கன்னா PUBG unban ஆன பிறகு பேன் ஆன பிறகு இவங்க PUBG கொரியா ஏபிகேயும் இவங்க இதே மாதிரி பப்ளிசிட்டி பண்ணின்னு இருந்தாங்க. இதில் தான் நிறைய பேர் PUBGயும் டவுன்லோட் பண்ணின்னு இருந்தாங்க. நார்மல் PUBG என்ன பேன் ஆச்சோ இந்தியாவில் குளோபல் வெர்ஷன் அது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கான்ட்ரவர்சி என்ன ஆகுதுன்னா, சேம் கம்பெனி பார்த்தீங்கன்னா FAUG கேம் ரிலீஸே ஆகல. பட் PUBGக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக 3 லட்சத்துக்கும் மேலே ப்ரீ ரெஜிஸ்டர்ஸ் ஆயிருக்குது. அஃபிஷியலாக ரிலீஸ் டேட்டோட ஒரு வேர்ட் கூட வரல. பிளே ஸ்டோர்லையும் ப்ரீ ரெஜிஸ்டர் ஆகல. FAUG கேமும் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க திவாலிக்கு ரிலீஸ் பண்ணுவோம், அப்போ ரிலீஸ் பண்ணுவோம்னு கதை பிட்டுன்னு இருக்காங்க. பட் நான் சப்போர்ட் பண்ணுவேன் FAUG டீம், என்கோர் டீம். பட் ரிலீஸ் டேட் ஒரு பக்கா சொல்லிடணும் இல்லையா. இந்த மாதத்தில் எந்த டேட்னு சடனாக குரூப்பாக லான்ச் பண்ணிட்டு அது நல்லா இருக்காது. ஸோ நாமளும் வெயிட் பண்ணி இருக்கோம். FAUGக்கு சேம் கான்ட்ரவர்சி. டேப் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா FAUGக்கும் ப்ரீ ரெஜிஸ்டர் வச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 lakhக்கு மேலே உங்களுக்கு ப்ரீ ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படின்னா டவுட்ஸை கொடுக்குது இந்த வெப்சைட்டோட அத்தென்டிசிட்டி. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கம்பெனிஸ் எதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஆப் ஸ்டோர்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல. மேபி இங்கே ஒரு கட்டும் இருக்குது. என்ன கட்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் உங்களோட ஆப்ஸை லான்ச் பண்ணி அது இன்ஸ்டால் ஆனால் நீங்கள் 30% அவங்களோட இன் ஆப் பர்ச்சேசஸ் ப்ராஃபிட்டை நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் நிறைய கேம்ஸ் லைக் Fortnite மொபைல் பார்த்தீங்கன்னா அவங்களதே ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. அண்ட் ரம்மி 11 அது ஏதோ வெப்சைட் இருக்குது, ரம்மி 11 ட்ரீம் 11 இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களதே வெப்சைட் வச்சிருக்கிற மெயின் ரீசன் என்ன, ப்ளே ஸ்டோர் அவங்களோட ப்ராஃபிட்ல 30% கட் பண்ணிக்கும். இதுலயும் ஒரு கேட்ச் இருக்குது. பட் டேப் வெப்சைட் ஒரிஜினலா இல்ல ஃபேக்கா இல்ல ஜென்யூனா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இன்னைக்கான 3வது நியூஸ் என்னன்னா, வாய்ட்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. ஸோ இது என்ன கம்பெனி வாய்ட்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது பார்த்தீங்கன்னா நார்மல் கம்பெனியாக தான் இருந்துச்சு. ஆனால் டிஸ்னி பின்ன ஐமேக்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொலாபரேஷன் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு டைமில். இவங்க என்ன சொல்லின்னு இருக்காங்க, ப்ராமிஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப நாள் இந்த ரன்னிங்கில் இருந்தாங்க. அப்படின்னா ஒரு ப்ராமிஸ் வச்சுருந்தாங்க. என்னென்னா, நீங்கள் நார்மல் மாலுக்கு போவீங்க, ஃபிலிம் பார்ப்பீங்க, வருவீங்க, சினி போலீஸ் அந்த இடத்துலலாம். பட் வாய்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்கேட் கேம்ஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் மாலில் போனால் சின்ன கேம் இருக்குமே, அந்த இடத்துல நீங்கள் VR கேம்ஸை விளையாடுற மாதிரி ஒரு டெக்னாலஜியை நாங்கள் கொண்டு வரவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் லைக் கேம் சேஞ்சிங் டெக்னாலஜி மால் சிஸ்டம்ஸ்க்கு இல்லைன்னா எங்கேனாச்சும் பப்ளிக் பிளேசஸ்க்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு தான் மெயின் ப்ரையாரிட்டியாக இருக்க போகுதுன்னு சொன்னும்போது, டிஸ்னி பார்த்தீங்கன்னா எப்பயுமே சின்ன பசங்களுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கறது. அண்ட் இன்னொரு ஸ்டுடியோ இருக்குது, அதோட பேர் ஐமேக்ஸ்னு சொல்லிட்டேன். ஸோ டிஸ்னி அண்ட் ILMX லேப் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. என்னன்னா, ஸ்டார் வார்ஸ், விரெக், இட் ஆல்ஃபா, அப்ரேட்டு ராஃப், அவெஞ்சர்ஸ் அண்ட் இன்னும் நிறைய கேம்ஸோட ரைட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம், கட் பண்ணிக்கலாம் பர்ச்சேசஸ்னு. ஸோ இதெல்லாம் ஆன பிறகு நிறைய டெக்னிக்கல் கீக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, இது வருமா என்னைக்காச்சுன்னு. ஸோ நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு மாலுக்கு சும்மா போவீங்க, அந்த இடத்துல நீங்கள் VR கியர் போட்ட பிறகு கேப்டன் அமெரிக்கா, அவெஞ்சர்ஸ் அவங்க கூடலாம் ஃபைட் பண்ணுற மாதிரி, இல்லை நீங்களே அந்த மாதிரி ஒரு கேரக்டரை ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கிற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா
இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது ரிஃபைன்ட் எட்ஜில் இல்லை இன்னுமே. ஸோ அதை பண்ணுவோன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் துட்டு பார்க்க தான் வரும். ஸோ சேம் டிஸ்னியும் வந்தாங்க. பட் இந்த வாய்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா நிறைய துட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க லோன்ஸில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால் படி அவங்க இன்னைக்கான டைம்குள்ளே அந்த அப்படின்னா என்ன கடத்தை கொடுக்கலன்னா அவங்களோட அசெட்ஸை விற்றுட்டு திருப்பி அந்த கடத்தை அடைப்பாங்க. ஸோ அதுதான் நடந்துருந்துச்சு. அப்புறம் டிஸ்னியும் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ட் குரூப்பை விட்டுட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இப்போது ஒரு டெமோலிஷன் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அது எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்கிறது இல்லை எனக்கு, நான் எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்டும் இல்லை. கம்பெனி விந்துன்னு இருக்குது. நிறைய டெக் கீக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப சோகமாகவும் இருக்குது. ஸோ இன்னைக்கான 4th நியூஸ் என்னன்னா OnePlus 9 சீரீஸ்லேருந்து என்ன இந்த OnePlus 9 சீரீஸ்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 சீரீஸில் அதோட ரிஃபைன்ட் எட்ஜஸ் எல்லாம் வந்துன்னு இருக்குது. நிறைய மாடல்ஸ் வந்துன்னு இருக்குது. இப்போ தான் 8 வந்துச்சு, அதுக்குள்ளே 9 பற்றி பேசுகிறேன்னு சொல்லின்னு இருக்காங்க. பட் OnePlus பார்த்தீங்கன்னா அவங்களோட டெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கீக் பெஞ்சில் பார்த்தீங்கன்னா OnePlus 9ல் ஒரு ஃபோனோட லிஸ்டிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக OnePlus 9னு சொல்லலை. ஆனால் OnePlus கம்பெனிலேருந்து இதோட சீரியல் நம்பர் அப்படின்னா ரிஜிஸ்டராக இருக்குது. இதோட சீரியல் நம்பர் என்ன வரும்னா unban LE2117. ஸோ இதுதான் இதோட மாடல் நம்பர் ஃபோனோடது. ஸோ இதோட வேறு மாடல் நம்பரும் லிஸ்டிங் ஆயிருக்குது அப்படின்னா அதே வெப்சைட்டில் அதுவும் சொல்லிடலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நியூஸ் இல்லை. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் என்னன்னா ஸ்னாப்டிராகன் அப்படின்னா இங்கே மட்டும் ஸ்ட்ராங்கெஸ்ட் பவர்ஃபுல் சிப்லேருந்து வரப்போகுது ஸ்னாப்டிராகன் இந்த ப்ராசஸர். ஸோ இவ்வளோ பவர்ஃபுல் ஒரு ப்ராசஸர் வந்து இருக்குதுன்னா இதில் நிறைய நியூ ஃபீச்சர்ஸும் வரப்போகுது. அண்ட் 5G இம்ப்ளிமெண்டேஷன் இருக்க போகுது இந்த சிப்பில். ஸோ இன்னும் நிறைய புது ஃபீச்சர்ஸை OnePlus கொண்டு வர நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் OnePlus 9ஓட ரிலீஸ் டேட் கேட்டிங்கன்னா 2021 எண்டிங்கில் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இயர்லி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2021 எண்டுக்குள்ளே ஆகிடும், அப்படி திவாலி அந்த மாதிரி டைம்ஸில். ஸோ கைஸ் இன்னைக்கான வீடியோக்கு இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பாய் கைஸ். இங்கே மட்டும் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை டேப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் ஒரு நியூஸ் பிடிச்சிச்சின்னா ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு மறக்காமல் இந்த செட்டப் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ அண்ட் பாய்.